ஹாய் செல்லம், வணக்கம். மூணாவது கணக்கு பார்க்கலாம் சாமி. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளை அவற்றின் படிகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக. படி அப்படின்னு சொன்னா சாமி, அடுக்கு. எதனுடைய அடுக்கு? மாறியினுடைய அடுக்கு. யார் மாறி? ஏவிலேருந்து இசட் வரைக்கும் வந்திருக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? அப்போ முதல் கணக்கில் பாருங்க, கியூப் ரூட் ஆஃப் 4 இன்ட்டு இசட் ப்ளஸ் 7. கியூப் ரூட் ஆஃப் 4. இசட் வந்து எங்கே இருக்குது? வெளியே இருக்குது. இதுதான் இதனுடைய கீழ், இசட்டினுடைய கீழ். ஏபிசியில் யார் இருக்குது? இசட் இருக்குது. இங்கே இசட் இருக்குது. இங்கே யாருமே இல்லை. இங்கே ஒய் இருக்குது. அப்போ படி யார் படி பார்க்கணும்? ஏபிசிடி படி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை படிக்கணும்? ஏபிசிடி படி. அப்போ ஏபிசியில் என்ன வந்திருக்கு? இசட் வந்திருக்கு. அப்போ மேலே ஒன்று மேலே என்ன அர்த்தம்? 1. அப்போது எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா, ப்ளஸ்க்கு முன்னாடி இதோ ஒரு உறுப்பு, இதோ ஒரு உறுப்பு, 2 உறுப்புகள் இருக்குது. இதனுடைய படி என்னவா இருக்குது பாருங்கப்பா? ஏபிசியில் வந்திருக்கு, இசட் வந்திருக்கு. படி 1. அப்போ ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா அது பேர் என்ன? கோவை. ஒரு படி கோவை அல்லது ஒரு படி பல்லுறுப்பு கோவை. ஒரு படி பல்லுறுப்பு சாமி கோவை. அடுத்து இதை பார்க்கணும். ஒரு உறுப்பு, 2 உறுப்பு, 3 உறுப்பு இருக்கு. யார் மாறி வந்திருக்காங்க? ஏபிசிடி யார் வந்திருக்கு? இசட் தான் வந்திருக்கு. இசட்னுடைய அடுக்கு 3, இசட்னுடைய அடுக்கு 2. அப்போ யார் பெரியவங்க? 3 தான் பெருசு. உயர்ந்த அடுக்கு தான் படி. உயர்ந்த அடுக்கு தான் படி. யார் படி பார்க்கணும்? ஏபிசிடிலாம் படி பார்க்கணும். ஓகே சாமி. அப்போ உயர்ந்த அடுக்கு யார் பார்த்தோம்னா 3. அப்போ இது முப்படி பல்லுறுப்பு கோவை. முப்படி பல்லுறுப்பு கோவை. ஓகே சாமி. அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. ஏபிசிடியே இல்லை. அப்போ படி என்னது? 0. ஏபிசிடியே இல்லை. ஏபிசிடியில் அது படி ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். எனத்தையும் பவர் 0 ஈக்குவல் தான் 1. அப்போ யாருமே இங்கே ஏபிசிடியில் இல்லை. அப்போ படி இதுக்கு 0. இது பேர் பூஜ்ஜிய படி கோவை. அல்லது இந்த நம்பர் வந்தால் என்ன சொன்னோம்னா, ஏபிசிடி வந்தால் மாறி, அது பேர். நம்பருக்குலாம் என்ன பேர்? மாறிலி. மாறிலி படி கோவை. மாறிலி கோவை. இல்லைன்னா சொல்லணும் சாமி, பூஜ்ஜிய படி பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? பூஜ்ஜிய படி பல்லுறுப்பு கோவை. இப்போ இது மாறிலி கோவை அல்லது மாறிலி பல்லுறுப்பு கோவை. அடுத்தது ஒய் மட்டும்தான் வந்து ஒய் அடுக்கு 2. அப்போ படி என்னது? 2. அப்போ இருபடி பல்லுறுப்பு கோவை. இருபடி பல்லுறுப்பு கோவை. ஏன் மகா இது 2 உறுப்பு தான் இருக்குது, ஏன் பல்லுறுப்பு பல்லுறுப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பல்லுறுப்பு கோவை. நீங்கள் வேணால் தெளிவாக எழுதுங்க. 2 தான் இருக்குது. அப்போ இருபடி ஈருறுப்பு கோவை. இது முப்படி மூவுறுப்பு கோவை. இது பூஜ்ஜியப்படி ஓர் உறுப்பு கோவை. இது 2 உறுப்பு இருக்கு. இருபடி ஈருறுப்பு கோவைன்னா நீங்கள் எழுதிக்கலாம். அந்த உறுப்பு எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இல்லாமல் ஒரு படி பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொன்னதுன்னா ஒரு படி கோவை போடுங்க, முப்படி கோவை, மாறிலி கோவை, ஒரு படி கோவை போட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ செல்லம்.